ஃப்ரெண்ட்ஸ் கிரிவல பாதை வந்துட்டோம். உள்ள காரை விடல, அதனால நாங்க இங்கேயே வண்டியை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. தூரமாக வண்டி விட்டு ராஜகோபுர தண்டை வந்து வரோம். இப்ப நம்ம இங்க வந்து கல்பரை ஏத்திட்டு தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்கம் நம்ம இந்த லிங்கம் தான். இதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, நம்ம பாத்தீங்கன்னா சந்தர் லிங்கம் வந்துட்டோம். ஆனா வனிதா ஒன்றும் வரவே இல்லை, எங்க வந்துட்டு இருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த அண்ணன் வந்து சிவனோட இதை சூப்பரா அப்படியே ரோட்ல வந்துட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன லாக் பார்க்க போறோம்னா நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறோம். ஆமா, அந்த டீடைல்டா நம்ம திருவண்ணாமலை போனா என்னென்ன எவ்வளவு கிலோமீட்டர் எப்படி போக போறோம், நடுவில் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்துட்டு வந்து ரொம்ப நாளா கிரிவலம் போனேன், இது வரைக்கும் போனதே இல்லை போல. வந்துட்டா நான் நிறைய டைம் போய்க்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே போய்க்கிறேன். வந்துட்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது நாங்க 2 பேரும் போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, கிரிவலமே நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஆனா எங்க 2 பேரும் இது நாங்க 2 பேரும் ஒண்ணா போறது ஃபர்ஸ்ட் டைம். பாப்பா தம்பி வந்து இவங்க அம்மா கிட்ட விட்டாச்சு. எங்க அம்மா கிட்ட விட்டாச்சு, என்ன பண்ணுங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தனியா விட்டுட்டு இப்பதான் நாங்க போறோம். வெறும் எங்கேயுமே தனியா விட்டே போனது இல்ல, இப்ப தனியா விட்டு போறோம். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இன்னும் 2-3 பேர் வராங்க, அவங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம லாக கண்டினியூ பண்ணலாமா? ஜாலியா? ஓகே, வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போலான்னு பார்த்தா வழியிலே நிறுத்தி கோலமாவை வாங்கிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா நம்ம கோலமாவு இல்லை, இப்பயே வாங்கினோமா. வரும்போது வாங்கினோம்னா வரும்போது கடை திறந்துருக்காதான், அதனால இப்பயே வாங்கிட்டு வச்சுட்டு நாளைக்கு வந்து போடுவோம். வழியில் திண்டிவனத்தில் நிறுத்தி கலர் குழம்பு வாங்கிக்கிறாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதான் இருக்குது. இந்த ஃபுல்லாக இந்த பக்கமும் வச்சுருக்காங்க, இந்த லைன் ஃபுல்லாக. அது நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னாலும் திண்டிவனத்தில் வாங்க, சூப்பராக இருக்கும். நடுவில் வண்டியை நிறுத்திட்டு பானிபூரி சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். சீக்கிரமாக போய் சுற்றிட்டு காலையில் வந்துடலான்னு பார்த்தா வரமாட்டாங்க போல. பானிபூரி சாப்பிட்டு எப்படி நாளைக்கு காலைல ஆகிடும் போல. நைட்டே வந்துடலாம் தான் சீக்கிரமாக கிளம்பணும், ஆனால் வந்து எப்படியும் காலைல ஆகிடும் போல. இப்போயே மணி 8. நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிரிவல பாதை வந்துட்டோம். உள்ள காரை விடல, அதனால நாங்கள் இங்கேயே வண்டியை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. தூரமாகவே வண்டி விட்டு இதுக்கே இன்னும் ஆறவே மிக்கல, அதுக்குள்ளே கால் வலிக்குதுன்றீங்க. இன்னும் கிரிவல பாதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணல. வந்தா அதுக்கே இன்னும் 1.5 கிலோமீட்டர் போனோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கிரிவல பாதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ட்ரைவ். இங்கே பாருங்க, டிராஃபிக்கு ஃபுல் பஸ் இங்கே நின்றுச்சு. நம்ம காரே உள்ள விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் வந்துட்டுருக்கலாம். போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வாங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக திருவண்ணாமலை வந்தால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். நம்ம திண்டிவனம் சைட்லேருந்து வந்தோம். ஸோ அங்கேருந்து வரும்போது அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க போலீஸு. அங்கேருந்து கரெக்டாக 2-3 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்துடலாம். ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா 30 ரூபா, அந்த மாதிரி ரேஞ்சு தான் கேட்பாங்க. ஆட்டோவில் வந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் நடக்கலாம், நாள் நடந்து வரலாம் ஃபுல்லாகவே. அவங்க டேரெக்டாக பஸ்ஸில் போகலாம். பஸ் ஆனால் இங்கே நிறுத்த மாட்டாங்க. எல்லா பஸ்ஸும் ஓரமாக தான் வரனே. ஸோ அப்படி இறங்கி நடந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நடக்கலாம். நான் அடுத்தது வந்து போய் ஃபஸ்ட்டு இல்லைங்க இல்லை கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நடந்து போயிட்டே இருக்கும். எல்லா பஸ்ஸும் இங்கேயே பிளாக் ஆகி நின்றுச்சு. ஆமாம், போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு கிரிவல பாதை ஸ்டார்ட் ஆகுது. வந்தா பார்த்துக்கு, போர்டை பார்த்துக்கு. இன்னும் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம், இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் இதுக்குள்ளலாம் ஸ்டார்ட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். இதுதான் போர்டு வச்சுருக்காங்கல்ல, போயினே தான் வந்துடும். கொஞ்சம் தூரம் தான், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கிட்ட தான் போயிடலாம். இங்கே பாருங்கள், கோயில் ஒன்று 2 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் நம்ம வந்து கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணுறோம், வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதை நம்ம 2வது சுற்றிட்டு வருவோம். இங்கே மழை தேருதான்னு தெரில, மழை ஏறுது இங்கே நடுவில். ஆமாம், ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்து கோயில் இருக்கும். வந்தா பார்த்துக்க, இதுதான் வந்து கோயில். இந்த பக்கம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறத பாரு. சுற்றிட்டு இந்த பக்கமாக தான் நம்ம வருவோம். இங்கே வந்துட்டு இப்படி நம்ம போயிடுவோம். எப்பயும் மாதிரி முடியுது, ஸ்டார்ட் பண்ணதான் முடியும். கோயில் வந்து இப்படி போனால் தான் கோயில் வரும். கரெக்டாக தான் போர்டு வச்சுருந்தாங்களா, இன்னும் 2 கிலோமீட்டர்.
கோயில் இருக்குல்ல போர்டு வச்சு நம்ம 2 கிலோமீட்டர் கோயில் இருக்குதுன்னு அவ்வளோதான். இங்கே வந்து லிங்கம் இருக்கும். கிரிவலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க கூட்டத்தை எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக நடந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நடக்கிறோம். எப்படி வருவாங்கன்னு தெரியல. இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைமாக வர எப்படி வர போகிறோன்னு தெரில. அந்த இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் சும்மா இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படியே வந்து சரி அண்ணா நாங்கள் பண்ணிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஓடுறாரு அவரு கூட நம்ம போக முடியாது. உங்க கூட தான் வரணும் போகணும். சரி ஓகே வாங்க போக அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இது எதுக்குன்னா நம்ம இங்கே கிட்ட வந்துட்டோம். அந்த என்ன பண்ணுறோம் வாங்குற கல்புரம் வாங்குறோம். ராஜகோபுரத்தை அந்த கல்புரம் ஏத்திட்டு நாங்க பாருங்க கோபுரம் சின்ன ஏத்துங்களா. இங்க போயிட்டு நம்ம வந்து கல்புரம் ஏற்றுவோம். அது ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமே. இது வரையும் சும்மா நடந்து தான் வந்துருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம கல்புரம் ஏற்றினதுக்கப்புறம் நம்மளுடைய கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயில் கோபுரம் இங்கே தான் இருக்காது. வாங்க காமிக்கிறேன் கோபுரத்தை. இங்க பாருங்க இதுதான் வந்து கோபுரம் கோயில். ராஜகோபுரத்தாண்ட வந்து இப்ப நம்ம இங்க வந்து கல்புரம் ஏத்திட்டு தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். இல்ல தமிழ் சொல்லிச்சு. பண்ணிடுறேன் எங்கண்ணா இங்க நம்ம கோபுரம் இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே கும்பிட்டு இங்க கல்புரம் ஏற்றுவாங்க. கல்புரத்தை ஏற்றிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அந்த கொஞ்சம் கேட்டேன் பாருங்க ஒரு பட்டையை போட்டுன்னு வந்துக்கிற போல இங்கே போயிட்டு. சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம். லிங்கம் இந்திரலிங்கம் ஃபர்ஸ்ட் லிங்கம். நம்ம இந்த லிங்கம் தான். இதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமா இந்திரலிங்கம் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்படியே நடந்துட்டே போவோம். அடுத்த லிங்கம் வரும்போது நம்ம மணிக்கு அப்படியே கல்புரம் போட்டு வர போறோம் இந்திரலிங்கத்துக்கிட்ட. அக்னிலிங்கம் வரப்போகுது. போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் 900 மீட்டர்ஸ் அக்னிலிங்கம். அதை நோக்கி நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். வந்துட்ட ஓடுறது ஒண்ணும் முடியாம போ அப்படிதான் இருக்கும். செம கூட்டம் எப்பயுமே இப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ 2 லிங்கம் தாண்டிட்டோம். இந்திரலிங்கம் 1, அக்னிலிங்கம் 3ஆவதா வந்து யமலிங்கம். அதை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்ல இருக்கு. உங்களுக்கு அங்கங்கே போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ நடக்கும் போது கரெக்டாக இதுக்காக எத்தனை கிலோமீட்டர் எது இருக்குன்னு அதையும் நீங்கள் பார்த்து போகலாம். நீங்கள் பாருங்க இங்கே ஒரு போர்டு இருக்காது காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க அந்த போர்டு. இதில் வந்து அந்த மேப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து அப்படியே எவ்வளோ கிலோமீட்டருக்கு என்ன டீட்டெயில் தெரியும். இப்போ நம்ம எந்த லிங்கத்தை தாண்டினோம்? அக்னிலிங்கத்தை தாண்டி யமலிங்கத்துக்கிட்ட போகிறோம். கரெக்டாக அது இது பேர் யமலிங்கம். மொத்தம் 14 லிங்கம். யமலிங்கம் 3 அதை போட்டுக்கிட்டு பேர் கரெக்டாக. என்ன இதை காமிக்கிறேன் பாருங்களா. வந்துட்டா நான் வந்து டயர்ட் ஆகிட்டு ஜூஸ் கொடுக்க கேன்ட்டியா 2 இல்லை 4 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அதுக்குள்ளே வந்து லெமன் சோடா வேணுமோ. இன்னும் ஐஸ்கிரீம் வேறு கேட்டுனுக்கிறேன் நீ வழியில். ஐஸ்கிரீம்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது. சுற்றி முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்னும் நம்ம 3ஆவது லிங்கம் இன்னும் தாண்டல. அதுக்குள்ளே உட்காந்துட்டேன் பார்த்துக்கு. என்ன சரி வாங்க நம்ம வந்து லெமன் சோடா குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுமா. பாரு வந்துட்டுமா. ஆமா போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. யமலிங்கம் வேற எத்தனை கிலோமீட்டரு இன்னும் எத்தனை அதுல போட்டுறாங்க 10.40 மீட்டர் 10.5 கிலோமீட்டர் வச்சுக்கா. இன்னும் இது வரையும் ஒரு 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். யமலிங்கம் வந்துட்டோம். 3ஆவது லிங்கம். ஆமா 4 கிலோமீட்டர் அங்கிருந்து வந்துருக்கோம். 3ஆவது லிங்கம் இன்னும் 10 கிலோமீட்டர். ஆமா இன்னும் 10 கிலோமீட்டர். பாருங்க நடந்து வந்துனே இருந்தோம். வழியில அப்படியே மான் நிறைய இருக்குது. பாருங்க மான் 1 2 3 நிறைய இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வீடியோல தெரியுதான்னு தெரியல. மானு அங்க 1 அது 1 இருக்கு பாருங்க. மான் இருக்கு இங்க நிறைய. இதே நீங்க பார்க்கலாம் கிரிவலம் வந்தா. இங்க பாருங்க நம்ம இப்ப வந்து ஆமா நெருதிலிங்கம் வந்தாச்சு. இப்ப வரையும் நம்ம எவ்வளவு நடந்திருப்போம் கிலோமீட்டரு? ஒரு 6 கிலோமீட்டர் நடந்துட்டோம் நம்ம இப்போ.
ஓகேவா? இன்னும் கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர். என்ன இன்னும் 2 ஹவர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம. 2 மணி வரைக்கும் நடக்கும். ஆமாம் ஆமாம். வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. நடந்தால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். காலெலாம் டான்ஸ் ஆடுதா, பரதநாட்டியம் ஆடுதா? அதான் அப்படிதான் இருக்கும். அண்ணாமலையார் நினச்சிட்டு நடந்து வந்துரு. வா 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 பாருங்க. ஆமாம், வழியில் இந்த மாதிரி வந்து மசாஜர்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கால் வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நடுவில் மசாஜ் பண்ணிட்டு கூட நீங்கள் நடக்கணும், விருப்பம் பட்டா. இல்லைன்னா நம்ம வனிதா மாதிரி நடந்துனே இருக்க வேண்டியதுதான். எந்த இதுவுமே இல்லாமல் நடந்துகிட்டே போக வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்க, சூரியலிங்கம் வந்துட்டோம் அப்படியே. இது வந்து 5வது லிங்கமா? இன்னும் 7.5 கிலோமீட்டர் வந்தால் இங்கேருந்து 7.8 கிலோமீட்டர் இருக்கு சூரியலிங்கத்துலேருந்து. வாங்க நெக்ஸ்ட் அடுத்த லிங்கத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வர்ணலிங்கம் அதை எடுத்து வந்துட்டோம். கிட்ட போய் பார்க்க முடியும். உள்ளெல்லாம் போக முடியாது. உள்ள போனால் நம்ம சுத்த முடியாது. இங்க இருந்தே கல்புரம் அப்படியே கொளுத்திட்டு போயிடுவோம். இந்த அப்படிதான் எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் போனாதான் நம்ம சுத்தி வேற முடியும். கோயில்ல போனோம்னா நம்ம வந்து ஆமா உள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. போலாம் டைம் நம்ம காலையில போய் வேலை இருக்குது. ஸோ வர்ணலிங்கத்தையும் தாண்டியாச்சு. இங்கேருந்து ஒன்று 7 கிலோமீட்டர்ஸ் போர்டில் போட்டிருக்காங்க. வாங்க போகலாம். நெக்ஸ்ட் லிங்கம், நெக்ஸ்ட் வந்து வாயுலிங்கம் நினைக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் தான் வாயுலிங்கம். வாயுலிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். வா, நம்ம இப்போ வந்து வாயுலிங்கம் அங்கே வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ பாருங்க வாயுலிங்கம் கிட்ட இருக்கோம். வழியா வாயுலிங்கம் வந்தாச்சு. இதோட 8வது லிங்கம்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டா இன்னொரு 3 லிங்கம் தான் இருக்கு. 3-4 லிங்கம் தான். வாங்க போயிட்டு நம்ம கல்புரம் ஏற்றுட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் லிங்கத்தை போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சந்தர்லிங்கம் வந்துட்டோம். ஆனால் வனிதா ஒன்றும் வரவே இல்லை. எங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரில. பாருங்க, இந்த வருவாரம் வந்தா இப்போதான் ஆடு நம்ம சந்தர்லிங்கமாக வந்துட்டோம். இப்போதான் வந்து போகிறாங்க அவங்க. வந்து இவ்வளோ நேரம் நிற்கிறேன், இப்போதான் வரீங்க. இது வந்து சந்தர்லிங்கம். 12 முன்னாடி போயிட்டாரு சந்தர்லிங்கம். வாங்க இங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு கல்புரம் கொளுத்துட்டு அடுத்து நம்ம வந்து இன்னொரு லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பேர் வந்து ஏதோ வேற, நான் சொல்கிறேன் அந்த லிங்கம் என்ன லிங்கம்னு சொல்லிட்டு. இன்னொரு லிங்கம் இருக்கு ஈசானி. பாருங்க இந்த லைன் என்ன வழியில் வந்து இந்த மாதிரி அன்னதானமும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அன்னதானமும் நமக்கு கிடைக்கும் போகிற வழியில். இருக்கு சாம்பார் சாதம் போடுறாங்க இப்போ. அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அன்னதானங்களும் உங்களுக்கு கிடைக்கும், சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோட்டலும் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைனில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாங்க. அப்போ எடுக்கல, மறந்துட்டேன். இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து இப்போ நல்ல கூட்டம். நாங்கள் மொத்தமாக இந்த 14 கிலோமீட்டருக்கு எத்தனை மணினா ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆக போகுது. பட் ஆனால் இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு 4.5 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம நின்று வந்தோம். அது நிற்காம வந்தோன்னா ஒரு 3.5 ஹவர் இல்லைன்னா 4 ஹவரில் சுற்றலாம். நாங்கள் ஒன்றே இருக்குன்னா பாருங்க, இன்னொரு லிங்கம் இருக்குது வழியில், அதையும் போய் பார்த்துலாம். இங்கே பாருங்க, இந்த அண்ணன் வந்து சிவனோட இதை சூப்பராக அப்படியே ரோட்டில் வந்துட்டு இருக்காரு. அதான் ஏதோ கையிலேயே வரைகிறாரு. சூப்பராக வச்சு கையில் வச்சு ரோட்டில் ஏதோ தேய்க்கிறாரு. கையில் எதுவும் அதில் பக்கா வரைஞ்சாரு. பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது சிவன் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நீங்க எல்லாரும் உக்காந்துக்கிறீங்க. இதுமாரி உக்காந்தா எப்போ போறது? நம்ம முடியாதுதான். வா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்படியே உட்காந்து போனா பன்னீரான இது மாதிரிலாம் வந்ததே இல்லை. ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சுதான் நிற்பாரு. நடுவில் உட்கார்றது டீ கூட குடிக்க மாட்டார். நாங்கள் கூப்பிடுவோம், குடிக்க மாட்டார். நீங்கள் என்னன்னா டீ குடிக்கிறாரு, பாதாம் குடிக்கிறாரு, வடை சாப்பிட்றாரு. வா போலாம், வாங்க வாங்க. ஜெர்கண்டி
தூக்கம் தூங்குறாங்க. வாங்க வாங்க போலாம்ண்ணா. போயிட்டு காரில் கூட போய் தூங்கிட்டு போகலாம் வாங்க. இன்னொரு அரை மணி நேரம் தான். நீங்கள் தூங்குங்கன்னு நான் போயிடுவேன். போலாமா? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குபேரலிங்கம் வந்தாச்சு. குபேரலிங்கம் அப்போ ஒன்னும் ஈசானியலிங்கம் இருக்கு. அவ்வளோதான். ஈசானியலிங்கம் தான் லாஸ்ட்டு. போயிட்டு கல்புரம் போட்டு கிளம்ப வேண்டியதான். குபேரலிங்கம் உள்ளெல்லாம் போக முடியாது இப்போ. இது உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா இன்னும் 1 மணி நேரம் இங்கே ஆகிடும். அவ்வளோ கூட்டம் உள்ளே இருக்கலாம் குபேரலிங்கம் பார்க்கணுன்னா. அதனால் நம்ம அப்படியே வந்த விட்டு கல்புரம் போட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். குபேரலிங்கம் வாங்க போகலாம். அடுத்த ஈசானியலிங்கம் தான் லாஸ்ட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் போயிடலாம். அப்படியே அவ்வளோதான் லாஸ்ட். அதானே இங்கே பாருங்க. ஈசான்லேயும் 1.9 கிலோமீட்டர்ஸ் தான். அதான் லாஸ்ட்டு. வாங்க நம்ம அந்த லிங்கத்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? வந்து போலாமா? இன்னும் 2 கிலோமீட்டர் டக்கு நன்னீங்கன்னா வச்சுக்கலாம் 1/4 மணி நேரம் போலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி போக போகிறோம். எங்கள் வாங்க காமிக்கிறோம். எல்லாமே உள்ளே போயிட்டு ஆட்டோவில் உட்காந்துட்டாங்க. இதுதான் கிரிவலம். இந்த சைடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது இங்கே வந்து முடிச்சாச்சு. இது பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம ஆட்டோவில் ஏறி இப்போ நேராக நம்ம கார் விட்ட இடத்துக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நானே உட்காந்துட்டா பின்னாடி. நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 14 லிங்கத்தையும் நம்ம கிரிவலத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். 14வது லிங்கம் மட்டும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அது நம்ம போகிறப்பயே அந்த லிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அதனால் நம்ம சுற்றி வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தேன். ஸோ நான் அதுக்கப்புறம் போயிட்டு ஆட்டோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்து அங்கே ஏறி இங்கே வந்தாச்சு. ஏன்னா இங்கே வரதுக்கு ஒரு 50 ருபீஸ் கேட்டாங்க. நம்ம அவலூர்பேட்டை பைபாஸ் ஜங்ஷனில் தான் நம்ம காரை விட்டு நம்ம உள்ளே போயிருந்தோம். நம்ம ரிட்டன் நம்ம அங்கேயே வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதுதான் வந்து கிரிவல பாதையில் இருக்கிற 14 லிங்கம். ஸோ 14 கிலோமீட்டர் மொத்தமாக நம்ம நடந்திருக்கோம். அது இல்லாமல் இங்கேருந்து நடந்து போயிருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு அவங்க வேறு வெயிட் பண்ணுறாங்க. ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஸோ நேராக நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம் எல்லாருமே. வாங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். போகிற வேலை நான் வேணால் டீ குடிக்கிறதான்னு எடுத்துன்னு நீர் அங்கே வேணால் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். பாருங்க எல்லாம் வந்தாச்சு. அவங்க இங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வரதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் அப்படியே காரில் வந்து ஏறுறோம். அவ்வளோதான். படுத்துட்டு வா. டிக்கில் போய் படுத்து எங்கே வேணாலும் படுத்துக்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற வேலை என்ன பண்ணுறோம். டீ குடி தான் நிறுத்துவோம் ஆக்சுவலாக. போங்க போய் பார்ப்போம்.